வணக்கம் மக்களே. டே 15 50ஆம் நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல நாய்ஸஸ் இருந்தா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் லேட்டா வீடியோ போடுறதுனால சில நாய்ஸ் தவிர்க்க முடியல. 50 நாள் உள்ள போயிருக்காங்க. எல்லாரையும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா 50 நாள் பிக் பாஸ் வீட்ல கிடக்குறதுங்கிறது சும்மா கிடையாது. அப்புறம் ஓப்பன் பண்ணனே 50ஆம் நாள்ல ஸ்டார்ட்டிங்கே ஒரு சின்ன பஞ்சாயத்து வெடிக்குது. நம்ம திவ்யா விசஸ் வியனாக்குள்ள. என்ன பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா, சுகர் கம்மியா இருக்கு. சுகர் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. நான் வியனாக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. பட் ஆனா திவ்யா கிட்ட ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மட்டும் ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன வைக்கிறீங்க. அதே மாரி எக்ஸ்பெக்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்ககிட்ட இருக்கும்ல. ஆனா அத நீங்க கொஞ்சம் பொருட்படுத்த மாட்றீங்களோ அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்க எந்த நாட்டுக்கு ராணியா வேணா இருந்துட்டு போங்க. பிக் பாஸ் வீட்ல நீங்க ஒரு கண்டஸ்டன்ட்ங்கிறத மறந்துட்டு, ஒரு சில எதிர்பார்ப்ப மட்டுமே வச்சுட்டு இருக்க மாரி தெரியுது. ஆப்போசிட்ல உங்க மேல இருக்க எதிர்பார்ப்பு என்னங்கிறத நீங்க யோசிக்கிறீங்களா எங்களுக்கு தெரியலங்கிற ஒரு சின்ன கருத்து எனக்கு இருக்கு. அப்புறம் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் எ க்குள்ள போயிடுறாரு. "சார், என்ன சார் ஒண்ணும் நம்ம வீட்டு தல செலக்ட் பண்ணலையேன்னு" கேட்டா, "முதல்ல நாமினேஷன் பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் வீட்டு தல டாஸ்க் வச்சு, இல்ல யார் வின் பண்றீங்களோ, அவங்க நாமினேஷன் இருந்தா கூட உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுத்து உங்கள சேவ் பண்றேன்னு" சொல்லிட்டாப்படி. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி, கனி, வினோத் அவர்கள் 3 பேர தவிர்த்து, பாக்கியுள்ள அனைத்து பேரும் நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாய்ங்க. இதுல பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, திவ்யா, அப்புறம் பாரு இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்ஜேவ நாமினேட் பண்ணிருக்காங்க. போன வீக் நல்லா பண்ண கேப்டனா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இருக்கிற பழிக்கு போட்டாய்ங்க. என்னன்னா, இவங்க சொன்ன கருத்துக்கள் எனக்கு உடன்பாடா இருந்தது. எனக்கு ஒரு ஆடியன்ஸா பார்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் உங்களுக்கே பொருந்தும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. பட் ஆனா நீங்க அதான் முதல்ல நம்ம முதுவ பார்த்துட்டு அடுத்த முதுவ பத்தி சொல்லலாங்கிற ஒரு சின்ன கருத்த மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்த வகையில பார்த்தீங்கன்னா, வீட்டு டாஸ்க் வைக்கிறாய்ங்க. இதுல சுபிக்ஷா சூப்பரா பண்றாய்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காமு அடிச்சு நவுத்திட்டு போறாப்படி. 3வதா எஃப்ஜே அடி பிரிச்சு மீண்டும் போன வாரத்தை தொடர்ந்து இந்த வாரம் நான் தான் வீட்டு தல அப்படின்னு பதிவு பண்ணி மாஸ் காட்டிருக்காரு. மாஸ் காட்டி அதே மாரி டீம்லாம் பிரிச்சு இந்த டே 1 கொண்டு போயிருக்காரு. சூப்பரா கொண்டு போயிருக்காரு. பார்ப்போம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இந்த வீக் ஃபுல்லா போன வாரம் மாரி சூப்பரா கொண்டு போயிட்டாருன்னா, எஃப்ஜே யூ ஆர் த கிரேட். உங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இது ஒரு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். 2வது பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன பாஸ் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அத பிக் பாஸ் என்னன்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் ஆனா விஜய் சேதுபதி இவங்கள பத்தின கருத்துக்கள முன்வைக்கிறாரு. அது யாரும் கண்டுக்கிறதா பெருசா தெரியல. பிக் பாஸ் டெய்லியுமே ஓதிட்டு இருக்காரு. ஐயா இப்படி பண்ணு, அப்படி பண்ணு சொல்லி அது எதையும் காதுல வாங்கவே மாட்றாய்ங்க. சரிப்பா இவங்கள வழி நடத்த சரி பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு புடிச்ச ஒரு சில பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட்டின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி குடுக்குறோம். நீங்க என்ன லட்சணத்துல கேம் விளையாடுறீங்கன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாய்ங்க. அத கேட்டாச்சு நீங்க திருந்துங்கடா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எல்லாருக்குமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்புறம் வீட்ல இருக்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப்ன்ற மாரி அவங்கவங்கள பத்தின கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்மளுக்கு பிரஜனுக்கு நம்ம ஆரி சீரியஸ்லி அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சீசன் 4 டைட்டில் வின்னர். அவருமே நம்ம எடுத்து வச்ச கருத்துக்கள தான் எடுத்து வைக்கிறாரு. நீங்க உள்ள போறப்பயே பத்தி உன்னோட வீக்னஸ கொண்டு போயிருக்க. கூடவே ஒய்ஃப்ங்கிற பேர்ல அது அது பெரிய சேலஞ்சு. அத நீ கரெக்ட்டா எடுத்து கொண்டு போ. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி உன்னோட போட்டியாளரோ, அதே மாரி உன் ஒய்ஃபுமே போட்டியாளரா பார்த்தன்னா நல்லாருக்கும் அப்படிங்கிற கருத்த வச்சிருக்காங்க. நம்மளுமே வச்சிருக்கோம். சேம் சாண்ட்ராக்குமே வந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அதுதான் சொல்றாங்க. நாமினேஷன் ஃபீ எதுக்கு நீ உன் புருஷனுக்கு குடுத்த? உன் புருஷன் இடத்துல வேற யாருனா இருந்தா குடுத்துருப்பியா? நான் விளையாண்டது சொல்லி வச்சிருப்பல்ல. அது மாரி நீ தனியா விளையாடு. அது இல்லாம நீ வில்லி மாரி இருக்க. கொஞ்சம் பார்த்து விளையாடுன்ற மாரி சொல்ட்டாய்ங்க. அதுக்கப்புறம் நம்ம வியானாவ சொன்னோம். ராணா மாஸ் பண்ணிட்டாரு. அவருமே ஒரு சில கருத்துக்கள எடுத்து வச்சுட்டு, கடைசியா உன்னோட கியூட்னஸ கொஞ்சம் குறைச்சுக்கப்பா. அது கொஞ்சம் பார்க்க ரொம்ப இருக்கு. நீ தெளிவா பேசினாலே எனக்கு புரியுதுன்ற மாரி சூப்பரா சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம காமுக்கு அவர் ஃப்ரெண்டு பயங்கரமான ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு போட்டிருக்காரு. "எப்பா நீ என்ன சொன்ன? இந்த வாய்ப்புங்கிறது நெறைய பேருக்கு கிடைக்கல. எனக்கு கிடைச்சிருக்கு. இத கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போனேன். பட் ஆனா நீ உள்ள போய் ரேஷன் கார்ட்ல பேரு நேம் சேர்க்கிற வேலைய பார்த்துட்டு இருக்க. என்ன தம்பி இது?" அப்படின்ற மாரி செம்மையா கலாய்ச்சு அனுப்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் திருந்துவாருன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா திருந்துன மாரி தெரியல எனக்கு. அப்புறம் வினோத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட் யார் ரேகான் வந்தாங்க. அவங்க அவங்களுமே சில கருத்துக்கள எடுத்து வச்சுட்டு, கடைசியா "கப்பு முக்கியம் வினோத்தனா" அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. சீரியஸா எனக்கு என்னோட கெஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சீசனோட டைட்டில் வின்னர் வினோத் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. வந்தா நல்லா இருக்கும், வருவாருங்கிற எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருக்கு. இவ்வளவுதான். இப்படி அவங்க பத்தின கருத்துக்கள அவங்களுக்கு நியர்பைல ரிலேஷனா இருக்கவங்க சொல்றத காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காய்ங்க. அதனால பெரிய சம்பவங்கள் எதுவும் நடக்கல. அதனால நானுமே ஷார்ட்டா முடிச்சுட்டேன். உங்களோட கருத்து கணிப்புகள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ முடிச்சுட்டு அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை கடை சாத்திட்டு கிளம்புவது உங்க விக்கிட்டடா. பாய். சி யூ.